அயோத்தியில் ராமருக்கு கோயில் அவசியமா? பிரதமர் அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். பல அரசியல் கட்சி பிரமுகர்களும் பல விவிஐபிக்களும் பல பேருக்கும் தெரியாத ஒரு ராமாயண ரகசியத்தை பொய்மானை தேடி புறம்போன ராமனுக்கும் தெய்வம் எனும் பெயரை சூடி வைத்த தேனடியோ. என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். ஜீரோ ஸ்டார் சேனல் நேயர்களே, நான் பல சேனல்கள்லையும் பேசுகிற வீடியோக்களை நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக என்னுடைய ட்விட்டர், அதாவது எக்ஸ் ஐடி வித்தகன் 86045 நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அயோத்தியில் ராமருக்கு கோயில் அவசியமா? இதை பற்றி தான் இன்றைக்கி டாபிக். வர்ற ஜனவரி 22ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் 12:20 மணிக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம், அதாவது தமிழில் சொன்னால் குடமுழுக்கு கோலாகலமாக நடக்க இருக்கிறது. பிரதமர் அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்தியா முழுவதிலும் இருந்து பல அரசியல் கட்சி பிரமுகர்களும் பல விவிஐபிக்களும் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்காக இந்தியா முழுவதும் அன்றைய தினம் மத்திய அரசு அலுவலகங்களுக்கும் வங்கிகளுக்கும் அரை நாள் தேசிய விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீராமர் யார்? இந்தியாவின் பண்பாட்டுக்கு அடையாளமாக விளங்குகிற ஒரு அவதார புருஷன்தான் ஸ்ரீராமன். ஏகபத்தினி விரதனாக சீதாதேவியுடன் வாழ்ந்ததும், தந்தை தன் இரண்டாவது மனைவி கைகேயிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ததும், அரக்கனாகிய ராவணனை வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காத்ததும் ஸ்ரீராமனின் பல பேருக்கும் தெரியாத ஒரு ராமாயண ரகசியத்தை இங்கு சொல்கிறேன். ராமாயணத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அந்த நேரத்தில் வானில் நிலவிய கிரகங்களின் அமைப்பை கொண்டு திதிகளை குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார் வால்மீகி முனிவர். உதாரணத்திற்கு ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் திதிகளோடு சொல்கிறேன். வனவாசத்தின் போது சீதையை ராவணன் கவர்ந்து சென்றது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் அஷ்டமி திதி. அதன் பிறகு ராவணனுடன் போர் புரிய ராமன் புறப்பட்ட நாள் உத்தர நட்சத்திரம் அஷ்டமி திதி. சுமார் 77 நாட்கள் அந்த போர் நடைபெற்றது. போரின் முடிவில் ராவணன் வதம் செய்யப்பட்ட நாள் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி. அதன் பிறகு 14 ஆண்டுகள் வனவாசம் நிறைவு செய்து அயோத்திக்கு சீதாதேவியுடனும் லக்ஷ்மணனுடனும் திரும்பிய ராமன் முடிசூட்டி கொண்ட நாள் சுக்லபட்சம் சதுர்த்தி திதி, அதாவது ஸ்ரீராமன் பட்டாபிஷேக நாள். அது ராமாயணத்தில் நடைபெறும் நிகழ்வுகளுக்கு நிறைய வாழ்வியல் தத்துவங்கள் சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு சீதாதேவியுடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமன் வனவாசம் புரிந்தபோது சீதையின் அழகில் மயங்கிய ராவணன் அவளை கவர்ந்து செல்ல ஒரு தந்திரமான திட்டம் போட்டான். அதுதான் மாரீச மான் தந்திரம். அதாவது மாரீசன் என்கிற அரக்கனை மான் போல உருமாற்றி அவர்கள், அதாவது ஸ்ரீராமன் சீதாதேவி தங்கியிருந்த குடிலை தாண்டி துள்ளி குதித்து ஓட செய்திருக்கிறான் ராவணன். அந்த மானின் அழகில் மயங்கிய சீதாதேவி கணவன் ஸ்ரீராமனிடம், அந்த மான் அழகாக இருக்கு, எனக்கு அதை பிடிச்சி கொண்டு வாங்க என்று கேட்டிருக்கிறாள். ஸ்ரீராமனுக்கு அது ஒரு பொய்மான் என்று அவருடைய உள்ளுணர்வுக்கு தெரிந்திருக்கிறது. லக்ஷ்மணனுக்கும் கூட அது புரிந்துதான் இருந்தது. அதை எடுத்து சொன்னான் ராமன். ஆனால் சீதை கேட்கவில்லை.
அந்த மான் வேண்டும் என்று அடம்பிடித்தாள். எனவே மனைவியின் ஆசைக்கு மரியாதை கொடுத்து அந்த மானை தேடி பின்தொடர்ந்து சென்றான் ராமன். சிறிது தூரம் செல்லும்போது அது மானின் வடிவில் இருப்பது மாரீசன் என்கிற அரக்கன் என்கிற உண்மை ஸ்ரீராமனுக்கு புரிந்தது. எனவே தன் வில்லை எடுத்து அந்த மாரீசன் மீது எய்தான். அந்த மாரீசன் என்கிற அரக்கன் சாகும் தருவாயில் வேண்டுமென்றே சீதையை மிஸ்லீட் செய்வதற்காக சீதா என்றும் லக்ஷ்மணா என்றும் ராமனின் குரலில் அலறினான் அந்த மாரீசன். அந்த அலறல் சத்தத்தை கேட்ட சீதா தன் கணவனுக்கு தான் ஏதோ ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டு லக்ஷ்மணனிடம் போய் உன் அண்ணனுக்கு என்ன ஆனது என்று பார், அண்ணனை பத்திரமாக மீட்டு கொண்டு வா என்று கூறினாள். லக்ஷ்மணனும் தன் அண்ணியிடம் அது பொய்மான், அதை நம்பாதீங்க என்று சொல்லியிருக்கிறான். அப்போதும் சீதை கேட்கவில்லை. எனவே அண்ணியின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து லக்ஷ்மணனும் அண்ணன் இருக்கும் திசை நோக்கி போனான். அந்த நேரம் பார்த்து ஒரு சந்நியாசியின் வடிவில் அந்த குடிலுக்கு வந்த ராவணன் சீதையை கவர்ந்து சென்றான் தன்னுடைய புஷ்பக விமானத்தின் மூலமாக. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த பெரியவர்கள் பெண்களுக்கு சொந்த புத்தி இருந்தாலும் சிந்திக்கும் ஆற்றல் இருந்தாலும் கூட அவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்பது இதிலிருந்து தெரிவதாக அந்த வியாசம் சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது, கவியரசு கண்ணதாசனுடைய வெர்ஷன், பொய்மானை தேடி புறம்போன ராமனுக்கும் தெய்வம் எனும் பெயரை சூடி வைத்த தேனடியோ, தெய்வம் எனும் பெயரை சூடி வைத்த தேனெனிலோ, தெய்வமே தர்மத்தை தேடுவதாம் என்பதனால். அதாவது தெய்வமாக இருந்தாலும் கூட ராமன் மனித அவதாரம் எடுத்திருப்பதால் அவனே கூட பொய் எது உண்மை எது தர்மம் எது அதர்மம் எது என்று அந்த சனநேர மனக்குழப்பத்திற்கு ஆளானான். எனவே மனக்குழப்பத்துக்கு ஆளாவது, மாயையில் சிக்குவது மனித இயல்பு என்பதான ஒரு கண்ணோட்டத்தை கவியரசு கண்ணதாசன் தருகிறார். எனவே மனிதர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற இல்லற கோட்பாட்டின்படி வாழ வேண்டும். இன்றைக்கு உலகமயமாதல், பொருளாதார தாராளமயமாக்கல், மேலை நாட்டு கலாச்சாரம் எல்லாம் ஊடுருவிவிட்ட சூழலில் இதை எல்லோரும் பின்பற்றுவது என்பது இயலாது என்றாலும் கூட, ஒருத்தரே ஒரு ஆணோ பெண்ணோ 2 திருமணம் 3 திருமணம் செய்வதெல்லாம் சகஜமாகிவிட்டது என்றாலும் கூட, ஒரு துணையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் சொல்கிறேன், ஒரு துணையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த துணைக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொருத்தருடன் கள்ள தொடர்பில் இருப்பது என்பது அறமற்ற செயல் என்பதை நாம் ஸ்ரீராமன் சீதா பிராட்டியின் வாழ்வியல் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம். எனவே இந்திய பண்பாட்டின் சின்னமாக விளங்குகிற ஸ்ரீராமனுக்கு அவன் பிறந்த அயோத்தியில் கோயில் கட்டுவது, அதை வணங்குவது நிச்சயம் நம் கலாச்சார பெருமையை நிலைநாட்டுவதே. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.